வணக்கம். வணக்கம். பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? இட் வாஸ் ஓகே. இவன் மூத்தவன் தர்மா. வணக்கம். சின்னவன் காளி. வணக்கங்க. தண்ணி கொடுப்பா கால் கழுவுறதுக்கு. நீங்க வாங்க. யா. யோ ஏதோ சொல்லி பயமுறுத்துனே. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. மூடிட்டு வாயா நீ வேற. மூடணுமா? கொடைய சரியா பிடிப்பா. இங்க கொஞ்சம் வெயில் அதிகம்தான். பார்த்து. யாரடாங்க? ஐயா ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா? எடுங்கப்பா இது. இவனுங்க காரியம் ஆகணும்னா காலை கூட பிடிப்பாங்க போல இருக்கு. வாங்க போலாம். ஏதோ சொல்ல வந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க நீங்க வெட்டுவீங்க குத்துவீங்கன்னு. நல்லா நெல்லு குத்துறீங்க. என்ன சார் மாட்டை வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கீங்க? அது எங்க சம்பிரதாயம்ப்பா. ஆச்சரியமா இருக்கு சார். உட்காருங்க. எங்க குடும்ப வழக்கப்படி அது எங்க தெய்வம். எங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள மாதிரி அதுங்களையும் நாங்க சரிசமமா பார்த்துப்போம். ஆமா, அதுவும் உங்களை மாதிரி தானே இருக்கு. என்ன நீங்க ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, அதை ட்ரெஸ் போட்ட. சரி, இவங்க குடும்ப வழக்கத்தை நம்ம எதுக்கு கேட்டுக்கிட்டு நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம். என்ன சரிதானே? ஆமாங்கய்யா, இந்த டாக்குமெண்ட்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ அதான் ஐயாவே சொல்றாரு அதெல்லாம் தெரியாது வேண்டான்னு. அப்புறம் எதுக்கு பெரியவரே? மெட்ராஸ் ஹார்பர்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் நாங்களும் பெரிய பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்க ஏதோ ஆளுங்கெல்லாம் வச்சு ராஜாங்க நடத்திட்டீங்கன்னு சொன்னாங்க. வேணும்னா அதுக்காக ஒரு 5% எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாமா? அதை வாங்கிட்டு எல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்ல எல்லாம் முடியாது அப்படின்னீங்களா நாங்க போகிறதுல நாங்க பார்த்துக்குவோம். என்ன கரெக்ட் தானே? பிசினஸ் பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடலாம் வாங்க. சோறு இல்லை வேண்டாமா? நீ சாப்பிடல? நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அப்புறம்னா மிச்ச மீதியா? மிச்ச மீதிக்கு இந்த பாடியா? ஏமா மூளையா? ஐயாக்கு வைங்க. இல்ல நம்ம முடியாதுன்னு சொன்ன. எப்படி டீல முச்சம் பத்தியா? செப்ப மேட்ரு. வெத்தலை போறீங்களா? ஐயா பாசே போலாமா? இவ்வளோ சீக்கிரம் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஃபேக்டரி வைக்க முடியும். ஏய், நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல கட்சி வரைக்கும் உங்க அப்பா முன்னாடியே இப்படி மூடின்னு இருக்க போறியா? வீட்டுக்குள்ள சாப்பாடு போட்டு கவனிச்சு வெளியில வந்த உடனே வெட்டுறான்னு பாக்குறீங்களா? அவன் பேசின பேச்சுக்கு அவனை அங்கேயே அடிச்சு கொண்டிருக்கணும். ஆனா வீடுங்கிறது எங்களுக்கு கோயில் மாதிரி. இங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாதுங்கிறது எங்க குடும்ப வழக்கம். எதிரியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள எனக்கு விருந்தாளி தான். ஆனா வாசப்படிய தாண்டி காலை வச்சான்னா டேய் காளி, இங்க பேசிட்டு இருக்கோம்ல, அந்த பக்கம் கொண்டு போ.
போலாமாப்பா? ஒன்றும் இல்லை, சென்னை போகிற வரைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்காதுல்ல, அதனால தான் கேரியர் கட்டி வைக்க சொன்னேன். அழகு, ஐயா. மீன் குழம்பு வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க ஐயா. சாப்பிடும்போது கவனிச்சேன், நீங்கள் மீன் குழம்பு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டீங்க. வாங்க போகலாம். இலை வச்சுட்டல? வச்சாச்சு. ம், உட்காருங்க. யோ சீக்கிரம் வண்டி அடியா. தம்பி, நீங்க கொடுக்குற கமிஷனுக்காக நான் இதுக்கு ஒத்துக்கல. எங்க ஊர்க்காரங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் ஒத்துக்கிட்டேன். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நல்லது. சம்சே சம்சே. சார் கொஞ்சம் கால் எடுத்துங்க, லேடிஸ் வராங்க. சம்சே சம்சே. லேடிஸ் லேடிஸ். 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 சம்சே சார் சம்சே. லேடிஸ் கொடுங்க. என்ன கண்ணு? பூனை கண்ணு. சமோசா வைக்கிறோம் டியூன்ல ஏன் லேடிஸ் லேடிஸ்னு கத்திட்டு வர? கன்ஃபியூஷன்ல எவனா மாத்தி கேட்டானா? உன் நல்லது தான் சொல்றேன் போ. லேடிஸ் லேடிஸ். கமான் சார் சம்சே. இது என்ன மேட் இன் ஜெர்மனியா? இது முன்னாடி இதை நான் பார்த்ததே இல்லையா? இதாச்சி சார் சார். கொஞ்சம் இரு கண்ணு. டேய் எங்க கீழே கிடக்கிறது எடுக்க போறியா? கட்டின போட்டு காசு கொடுத்து வாங்கி கொடுறா. ஹே ராஜ், சமோசாக்காரனை வச்சு அவன் ஸ்கோர் பண்றான். ஏய் கூல் படி, சப்போட்டா விக்கிறவன் வருவான், நான் ஸ்கோர் பண்றேன். டேய் சப்போட்டா இப்போ சீசனே இல்லடா. நூலு சார் நூலு சார் நூலு சார் நூலு சார் நூலு சார் நூலு சார். நம்மளே வரைகிறாங்க. சோப்பு இல்லைன்னு மூஞ்சிக்கு ஷாம்பு போட்டோம், அதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டா? ஏய் மச்சான் சீடா. ஹீரோ ஹீரோ சீ ஹீரோ. என்ன ஹீரோ விதவிதமா போஸ் கொடுத்தா, இப்படி கொடுத்தா அப்படி கொடுத்தா அப்படி எல்லாம் கொடுத்தா. ஹே டியூட், இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் போடுறா ப்ளீஸ். ஐ வாண்ட் சாங். பாருங்க 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 ஹீரோ பாருங்க. பாருங்க பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா? குரங்கு 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 ட்ரெயினை விட்டு. மேடம் சூப்பர் பர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் பிச்சு போட்டுட்டு செம்ம கலாய் போ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரைஞ்சது. நான் உங்களை வரைய சொன்னா ஏங்க இப்படி எல்லாருமே அசிங்கப்படுத்துறீங்க? நான் உங்களை வரையலைங்க, அங்க பாருங்க. ஏங்க நீங்க அதை தான் வரைஞ்சிங்களா? இது தெரியாம மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. உங்களை சொல்லல. இவர் கம்முனு இருக்க. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவேனா? இதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன என்ன கலாட்டா பண்ணிச்சு தெரியுங்களா? சாரிங்க, இப்போ கோவம் இல்லையே. இல்லைங்க. ஐம் வானிதி. ஹலோ சார் சீக்கிரம் காசு கொடு சார், வண்டி கிளம்புது. எவ்வளோ? 40 ரூபா. 40 ரூபாயா? ஆமா. அதிக ரேட்டுக்கு விற்கிற? கொடு சார். கொஞ்சம் தூரம் ஓடி வந்து வாங்கிக்கோ, அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். இந்தா ஓ
ஆளப்பாரு சாவடிக்கிறதுக்கு வரானுங்க. சை. டிராவலிங் டைம்ல இளநீ ரொம்ப நல்லதுங்க. எப்பவுமே ஸ்மால் சைஸ் இளநீ வாங்குவேன். இது எக்ஸ்ட்ரா லார்ஜ் நினைக்கிறேன். இப்போ வந்துடும். சொன்ன சயின்டிஸ்ட பாரு பச்சா. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? கீழாப்புல இழுத்தா வந்துட போகுது. உன் பர்ஃபார்மன்ஸ் நீ பாடுறா. மச்சான், ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நைட்டு ஹாஸ்பிட்டல்ல 4 டாக்டருங்க ஒரு பேஷண்டோட மூளை எடுத்து வெளியில வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க மச்சான். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வந்த உடனே பார்த்தா மூளை மட்டும் இருந்தது மச்சான். ஆளக்காரன்டா. அந்த மூளை இல்லாத ஆளு எங்க இருக்கா மச்சான்? தோ இங்க இருக்கா மச்சான். சூப்பர் மச்சான், பஞ்சு மச்சான், பஞ்சு மச்சான். நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா வந்துடுவேன்னு. சாப்பிடுங்க. மூளை கதை. எக்ஸ்கியூஸ் மீ. He's coming here, Raj. Hey guys, what's up? என்ன சார் ராம்கி படத்தில் வர காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரே கலாட்டா தான். ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாக்கிறீங்க? என்னை பார்த்தா உங்களா பாவமா இல்லையா சார்? ஏன்டா அட்டை பூச்சி வாயா? இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். நாங்க லோக்கல். ஏண்டா பழைய சோறுல தயிர் ஊத்துன மாதிரி ஒரு மூஞ்சி. நீ எல்லாம் லோக்கலா? என்னது டாவா? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன். இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு. 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். நீ மட்டும் எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? நல்ல டைம் எடுத்து சொல்லு. போட்டு சட்டைன்னு சொல்லு. ஒட்டு போட்ட சட்டை. லேடிஸ்க்கு நான் வா நீ வா. ஒட்டு போட்ட சட்டை. ஏய் என்னடா கடன் வாங்கி காமெடி பண்றீங்க? வா உட்கார் வா ரிலாக்ஸ் வா உட்கார். இல்லை வேணாம் எழுந்துரு. நீ உட்காந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கிற. யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட். விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். இதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ இந்த பக்கம் திரும்ப கூடாது. ராஜ். ஏய் ராஜ், உன்னை கூப்பிடுறான். ஜிம்பிடி தலையன் வந்தலேருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஒரு வாட்டி கூப்பிடுங்க. ராஜ். அவன் திரும்ப மாட்டான். வரவேற்கிறோம் அன்பாரே. காணாத காட்சிகள் காண்பாயடா இனிமேலே. நீ வந்த நோக்கமே நிறைவேறுமா இந்நாளே. ஊரெல்லாம் சிரிக்க வைக்கும் பிள்ளையும் நீயப்பா. ஊராரின் வேஷத்தை நம்பாதே கேளப்பா. புலிக்காட்டில் மான் போல வந்தாய் நீயே. ஊரு விட்டு ஊரு வந்து மாட்டிக்கிட்டாயே. அட சோறு வச்சே வெட்டும் கையில் சொக்கிக்கிட்டாயே. அட தாரதந்தா தாரதந்தா தாரதந்தாரே. அட தாரதந்தா தாரதந்தா தாரதந்தாரே. சார் இது என்ன வீடா லெக்மோ ரயில்வே ஸ்டேஷனா? இவ்வளோ பெருசா இருக்கு. கிச்சன்ல இருந்து சட்னி அரைச்சி ஆள் எடுத்துறதுக்குள்ள கெட்டு போயிடும் போல. வாங்க வாங்க. பாட்டி வீட்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சாப்பிட்டீங்களா? மாமா வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஐயரை பார்த்துட்டீங்களாங்க? பார்த்தாச்சு. நெத்தியில என்னங்க காயம்? அது ஒன்றும் இல்லை. இந்த தம்பி என்னப்பா பார்க்குற? இல்லை சார், மனுஷனுங்களே மாடு மாதிரி நடத்துகிற இந்த காலத்தில் மாடுங்களை வீட்டுக்குள்ளே கட்டி மனுஷன் மாதிரி பார்த்துக்கிறீங்களே.
வீட்டை விட உங்கள் மனசு பெருசு சார். என்னங்க அந்த மாடு பீர் அடிச்சா மாதிரி அவ்வளோ ஒன்றுக்கு பெய்யுது. இதை மட்டும் பிடிச்சி நாட்டு மருந்துகளில் விற்றோன்னு வச்சுங்களேன், செம்ம துட்டு பார்க்கலாம். என்ன சார் எல்லாத்தையும் பிஸ்னஸாகவே பார்க்குறீங்க? அப்படிதான் சார் பார்க்கணும். என்கிட்ட மட்டும் இவ்வளோ மாடு இருந்துச்சு, சாணி தட்டியே சாண்ட்ரோ வாங்கியிருப்பேன். கூப்பிட்டீங்களா? ஆமா, சின்னவங்க மாடியில தாங்க இருந்தா. வானதி, வானதி, இது வரேம்மா. ஏய் போ, கூப்பிட்றாங்களே. இருங்க மாமா. இப்போ நீ போகலன்னு வச்சுக்க, மாமனை விட்டு வர மனசு இல்லைன்னு வழக்கம் போல் அவங்களே ஃபீல் பண்ண போகிறாங்க. நீ விளையாடு மாமா. போடினா மாமா. போ. என்னம்மா? ஹே, டைம் பாஸ். ஹலோ வானதி, நீங்கள்? இவன் தான் அந்த டைம் பாஸா? ஹாய். ஏங்க இது உங்கள் வீடுங்களா? வானதி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்பா. நேத்து நைட்டு என் கூட தான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணாரு. ஆமா, நீங்க ஏன் ஸ்டேஷன்ல இறங்கல? எல்லாம் உங்களால தாங்க. என்னாலயா? ஆமாம், நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்குற அவசரத்தில் உங்கள் டிராயிங் புக்கை மிஸ் பண்ணிட்டீங்க. இதை நான் எடுத்துகிட்டு இறங்குறதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. ஏன்பா இந்த டிராயிங் புக் எடுக்க போய் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்குன? நல்லா அழுப்பா நீ. என்ன பேகி பெட்ரூம் கட்டி விட்டுருக்கானுங்க? அம்மா அம்மா அப்பா கல்யாணம். அங்க ஏதோ உனக்கு பரம்பரை பகை இருக்கு, அதனால நீ அங்க போனா உன் உயிருக்கே ஆபத்துன்னு தான் உங்க அம்மா அந்த நிலத்தை கூட விற்காம உன்னை வீட்டு வேலை பார்த்து காப்பாத்திருக்காடா. அப்பா ஒரு நிமிஷம் வாங்க. என்னடா அவசரம்? கை கழுவிட்டு வா, சாப்பிடு. காளி நீ வாடா. என்னென்ன நடக்குது இந்த வீட்டுல? வெளியே வந்தா வெட்டி சாய்க்கலான்னு பார்த்தா அவன் வீட்டுக்குள்ள வந்து விளையாடிட்டு இருக்கான். வலி தீக்க இங்கே வச்சு வெட்டினா, வெளியே வச்சு வெட்டினா. கோபப்படாத காளி, அப்பா பேச்ச மீறக்கூடாது. பரம்பரையா நம்ம குடும்ப வழக்கமா அதுதான். அதை நம்ம காப்பாத்தி தான் ஆகணும். வாசப்படி தாண்டி காலை வச்சான், வெறி தீர அவனை வெட்டலாண்டா. பசங்களா, விளையாடினது போதும், அவர் கிளம்பணும். பரவாயில்லைங்க, இருந்து இன்னும் 2-3 கேம் விளையாடிட்டு பொறுமையாகவே போகலாங்களே. அவங்க சின்ன பசங்க தம்பி, விளையாடுறாங்க. நம்ம போய் உங்க வேலையை முடிச்சிடலாம். போலாமாப்பா? என்னன்னே தெரியலிங்க, இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வர மாட்டுது. இந்த மாடு, இந்த வீடு, இந்த தூணு, இதெல்லாம் விட்டு போகணும்னு நினைக்கும் போது பொங்கல் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க மாதிரி இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. இது மொத்தத்தில் வீடு இல்லைங்க, அன்பும் பாசமும் கலந்த சொர்க்கம். உனக்கு நிஜமான சொர்க்கத்தை காட்டுறேன், வாப்பா. குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போ. வாங்க உள்ள போலாம். சாமி
சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஐயோ, என்னடா பாக்குறீங்க? தூக்குங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். ஐயோ ஹாஸ்பிட்டல் வேணாங்க, என்னால இன்னும் கொஞ்சம் நகர முடியலங்க, வலிக்குதுங்க. கொஞ்சம் விலைக்கு போங்க. ஏய் நீ போய் பழக எடுத்து சீக்கிரம். ஐயோ இங்க வலிக்குதா? தொடாதீங்க. ரத்த காயம் எதுவும் இல்ல, பிசியோதெரபி பண்ண சரியாயிடும். சீக்கிரம் வா. அப்படி ஏறி படுங்க. ஐயோ என்னால வெளியில வர முடியாதுங்க. உள்ள கூட்டிட்டு போறது தாங்க சொல்றேன். மெதுவா தூக்கு. அப்படி போங்க, மேல போங்க. மெதுவா. சதுரம் போல நீயோடு குதிரை போல பொல்லாத எதிரிகள் சூழ போராடும் வல்லவன் மூட பலம் என்பது உடம்புல இல்ல உன்னோட மனசு உள்ள ஏராளம் பலம் உண்டு வெல்ல முடியாத உன்னை கொல்ல நீ எவரையும் கெடுத்தது இல்ல ஒரு கெடுதல் நினைச்சது இல்ல புலி பதுகிடும் நரிகளை கொல்ல நீ பதுகிடும் மரணத்தை வெல்ல சிறு துருமென நினைப்பது யாரு பின்னாலே பகைவர் பாரு நீ போட ஆயுசனூறு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த பலகை மட்டும் இல்லைன்னா இந்த இடத்தை யாராலையும் தாண்ட முடியாது. இப்படி 1 கிலோமீட்டர் போனா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். சீக்கிரம் சக்தி, சீக்கிரம். சக்தி, இதுக்கப்புறம் நீங்க வேணாங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா தான் உங்க சித்தப்பா கொண்டாருன்னு தெரிஞ்சோம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே. சத்தியமா சொல்றேங்க, உங்க மனசு யாருக்கும் வராதுங்க. உங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலே உங்க அப்பா வாங்கணும் கொண்டுடுவாங்கன்னு பயந்து தான் வீட்டை விட்டு வெளியே வராமல் நடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க கிளம்புங்க. யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு ஓடி போறதாங்க ஒரே வழி. வானதி ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் நான் உங்களை பார்ப்பனோ இல்லையோ தெரியலிங்க, ஆனால் நீங்கள் பண்ண உதவியை
சத்தியமாக மறக்க மாட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆ ஹாப்பி மேரிட் லைஃபுங்க. வானதி, உங்க அப்பா வராரு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா வேண்டாப்பா, ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா. அப்பா அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அவரை விட்டுடுண்ணா. அப்பா, நான் சொல்றதை கேட்க போறீங்களா இல்லையா? அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? உன் சித்தப்பாவை கொன்னவனோட புள்ள அவன். அதுக்கு என்ன பயப்பா? எப்பவ வெட்டிட்டு செத்ததுக்கு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவைய பழிவாங்க போறீங்களே, நல்லா இருக்குப்பா உங்க நியாயம். அப்பா அப்பா பாவம் பாவரு, விட்டுருங்கப்பா ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ். அண்ணா நீ அதன சொல்றத கேளுனா ப்ளீஸ். டேய் வீசுங்கடா அருவாளை. ஆயிங்க வீசுங்கடா அருவாளை. அப்பா 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 வேண்டாப்பா. அப்பா நீங்க அண்ணா வேண்டாம். அப்பா அப்பா ப்ளீஸ் பா, சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. டேய் ஆன பழக எடுத்து வாங்கடா. பழக தீந்து போச்சுனே. டேய் உடங்கிட்டு வாங்கடா. நான் இன்னைக்கு வெட்டாம விட கூடாது. என் பொண்ண காதலிச்சு கூட்டி போனா உன்னை உயிரோட விட்டு வராடா. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவரை என்ன லவ் பண்ணல, நான் தான் அவரை லவ் பண்ணேன். சக்தி என்ன பண்ற? சக்தி சக்தி ப்ளீஸ் சக்தி வாடு. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லைங்க. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றி நினச்சி தான் பயந்து ஓடினேன். எப்போ என்னையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணி எனக்காக பெற்றவங்களாம் விட்டுட்டு என்னை நம்பி வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உயிருக்கு பயந்து ஓடினா அந்த உயிருக்கே மரியாதை இல்லைங்க. இனி வாழ்வோ சாவோ அது உங்கள் கூட தாங்க.